காரியங்களை பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 7 வரை வாசிக்கிறதை கேளுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 7 வரை வாசிக்கிறதை கேளுங்க. மேலே ஓஎஸ் போடுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பற்றி கொண்டு வேண்டாம், பார்த்து கொண்டிருக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களிடையே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ரைட். நடந்தது என்னவென்றால், எலிசாவுடைய கூட இருந்தவர்கள் அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. எலிசா இருந்த இடத்துல பக்கத்தில் ஒரு இடத்தை அவங்க குடியேற வேண்டும் என்று தீர்மானித்து எலிசாவிடத்தில் வந்து அதுக்கான உத்தரவு அல்லது அனுமதி கேட்குறாங்க. அவரும், போங்க, தாராளமாக செய்யுங்க, ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பக்கத்தில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை, உடனே கூப்பிட்டு வேலைக்கு வாங்கலாம், வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் போங்க அப்படின்ட்டாரு. அவங்களும் யோர்தான் நதி அண்டையிலே போய் அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி அங்கே குடியேற தீர்மானித்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தன் மாத்திரம் எலிசாவை கூப்பிட்டான். எதுக்குன்னா, நீங்கள் இந்த வேலை முடிகிற வரைக்கும் எங்களோட கூட இருங்க, வேலை முடிகிற வரைக்கும் எங்களோட கூட இருங்க, நல்லா இருக்கும். எலிசாவும் அவர்களோடு சென்று அந்த மரங்களை வெட்டி, எலிசா வெட்டினானா கேட்டிங்கன்னா கிடையாது, அங்கே நின்று கொண்டிருந்தா அவர்கள் மரத்தை வெட்டி அந்த இடத்துல கூடாரம் அமைக்க தீர்மானித்து கொண்டிருந்தார்கள். அப்படி வெட்டும் பொழுது அந்த இரவலாய் வாடகைக்கு வாங்கி கொண்டு வந்த அந்த கோடாரி யோர்தான் நதியிலே விழுந்து விடுகிறது. விழுந்த உடனே இவனுக்கு ரொம்ப பயம். என்னன்னா, வாடகை பொருள் வாங்கி வந்தால் அதை கவனமாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம். சிலருக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா வாடகை பொருள் தானே, அவனா 2 தடவை கேட்பான், 3 தடவை கேட்பான், இல்லைனா காசு கேட்பான், அதனால் புது பொருளாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இல்லாமல் இருக்கும், அலட்சியம் இருக்கும். ஆனால் இவன் தீர்க்கதரிசியோடைய புத்திரனாய் அல்லது தீர்க்கதரிசியோட இருந்தபடினால ஒவ்வொரு பொருளுக்கும் ரொம்ப உத்தரவாதமாய் இருந்தான். அதனால அந்த பயம் அவனை அண்டி கொண்டது. உடனே கூப்பிட்டு எலிசாவை கூப்பிட்றான். எலிசா வந்து ஒரு கட்டையை வெட்டி என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி மேலே போட்ட உடனே அது மேலே மிதந்து வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம். என்னவென்றால், நம்மளுடைய பாரம் என்ன? லொகேட் யுவர் பர்டன். உங்களுடைய இருதயத்துடைய பாரம் என்ன? என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், தீர்க்கதரிசியோடவே இருந்தவர்களாக இருந்தாலும், தீர்க்கதரிசி கூடவே இருந்தாலும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து பரிசுத்தாவியானவர் நம்ம கூடவே இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம இருதயத்தில் பாரமானது வந்து சேர்ந்து விடுகிறது. இந்த பாரம் எதனால் வருகிறது அல்லது இது எப்படி நீக்க முடியும் என்று ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து முடித்து விடலாம். முதலாவதாக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவியனரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாமே இருந்தாலும் ஒரு இனம் புரியாத சில நேரத்தில் ஒரு பயம், ஒரு பாரம் அல்லது நம்மளுடைய உழைப்பு இதெல்லாம் வீணாய் போகும்பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் அவங்க சம்பாதிக்கிற பணம் வீட்டில் மிச்சமானால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். 10 நாளில் காலி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் ஒரு பாரமாக இருக்கும். மீதி இருக்க 20 நாள் என்ன பண்ணுவோன்ற ஒரு பாரம். இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் ஆவியானவரை கூட கூட்டிட்டு போக வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவேளை எலிசா சொன்ன வார்த்தையின்படி, ஏன்னா எலியாவிட 2 மடங்கு அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தான் எலிசா.
எலிசா எப்படிப்பட்ட ஆளுனா உட்கார்ந்த இடத்துல அற்புதம் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை உடையவனா இருந்தா. சோ எலிசா என்ன சொல்லிட்டா, நீங்க போங்கப்பா செய்யுங்க பாணிட்டான். ஆனா ஒன்று யோசித்து கொள்ளுங்களேன், நம்ம கூட சில நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை நம்மோடு கேட்கப்படும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நாம் நம்பி அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறோம். நிச்சயமாய் நல்லதுதான். ஆனா அந்த வார்த்தை நம்மோட பல மடங்கு உறுதியா இருக்க வேண்டும் என்றால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நீங்க எங்க போனாலும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியது அவசியமானதாகவே இருக்கிறது. எல்லா இடத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவார்னா எல்லா இடத்துக்கும் வருவார், எல்லா இடத்துலையும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், இந்த மற்றவர்களை போலவே காலையில எழுந்தோடனே நம்ம வேலையை பார்த்து கடகடன்னு என்ன பண்றோம், வேலைக்கு ஓடி விடுகிறோம். ஆனா காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்றோம், ஆவியானவரே இன்றைக்கு நான் இந்த வேலை செய்ய போறேன், நான் இங்க போக போறேன், இதெல்லாம் தீர்மானித்திருக்கிறேன், இதை செய்வதற்கு பலனையோ இதை செய்து முடிப்பதற்கான எல்லா காரியங்களும் நீங்க செய்து தருவது மாத்திரமல்ல, என்னோட வாங்கன்னு சொல்லி அழைத்து கொள்ள சென்றுவது அவசியமானதா இருக்கிறது. ஒருவேளை அந்த வீடு கட்டுற இடத்துல, அந்த கூடாரம் அமைக்கிற இடத்துல எலிசா இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கோடாரி திரும்பவும் கிடைத்திருக்காது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்மலாம் அப்படிதான். என்ன தெரியுமா, நம்ம போறோம், நல்லா கடினமாய் உழைக்கிறோம். ஆனா நம்ம உழைக்கிற இடத்துல அல்லது நம்ம இருக்கிற இடத்துல நம்மோட ஆவியானவரை கூட அழைத்து செல்லுகிறோமா, அல்லது ஆவியானவர் நம்ம இருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொள்ளுகிறோமா என்பதை தான் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். புக் ஆஃப் சகரியா 4:6 பார்க்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றார், எப்பா உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஒரு காரியமும் ஆகவே ஆகாது. ஆனா ஆவியானவர் எங்கேயோ அந்த இடம் எப்பொழுதுமே சமாதானமாய், ஜெயமாய், சந்தோஷமாய் மாறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சில காரியங்களில நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு பாரம் நம்ம இருதயத்தை வந்து ஆட்கொள்ளுகிறது என்றால் அந்த இடத்துல நம்ம ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா, அல்லது நம்ம அந்த பாரம் வந்து சேரும் முன்பதாக ஆவியானவர் அந்த இடத்துல நம்மோட இருந்தாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இல்லைங்க நான் அந்த நேரத்தை தவறிட்டேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் எனக்கு வியாதி, அதனால தான் எனக்கு கஷ்டம், அதனால தான் எனக்கு உபத்திரவம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க என்றா, இன்றைக்கு ஒரு விசை நம்ம திரும்பவும் ஒப்பு கொடுத்து நான் எங்கே சென்றாலும் ஆவியானவர் என்னோட இருக்கட்டும் என்று அழைக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர், அவர் உள்ள வாசம் செய்கிறவரை அப்படியே டப்பா போட்டு மூடக்கூடாது, டப்பா மூடி போட்டு வைத்திடக்கூடாது. சிலர்லாம் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் டப்பாவை திறப்பாங்க, மீதி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, மூடி வச்சிருவாங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த மோடி வித்தை காட்டுறவங்க பார்த்துக்கிறீங்களா, ஒரு பாம்பு வச்சிருப்பான், அதுக்குள்ளே பாம்பே இருக்காது, அது கொத்துற மாதிரியே பாவனை பண்ணிட்டு இருப்பான், கடைசியில் பார்த்தா அது ஒரு தவுளுண்டு நீத்தலாங்குட்டி பாம்பு இருக்கும். அத மாதிரி நம்ம எப்படி தெரியுங்களா, ஆவியானவர் இருக்கிற மாதிரியே நடிச்சுன்னு இருப்போம், உண்மையில அந்த டப்பாக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆனா இருக்கிறார் என்றால் இன்றைக்கு ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்க, நம்ம செல்லுகிற எல்லா இடத்துலையும் ஆவியானவரை கையோட கூட்டிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நீங்க பொறுமையா வாசித்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 37 வரைக்கும் எலிசாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். அங்க சூலைமித்தியால் ஒரு அம்மா இருந்தா. இவ தீர்க்கதரிசிக்கு எப்ப பார்த்தாலும் முதலிடம் கொடுத்து கொண்டே இருந்தான். அவ வீட்டுக்காரர்கிட்ட சொல்றா, தீர்க்கதரிசி இந்த பக்கம் வந்து போனா அல்ல இந்த ஊருக்கு வந்தா தங்கறதுக்கு என்ன வேணுமா, ஒரு இடம் வேணும்னு மேல் வீட்டு அறையில ஒரு ரூமை கட்டி அந்த ரூம்ல ஒரு கட்டில போட்டு அந்த கட்டில் பக்கத்துல ஒரு மேஜையை போட்டு அதுக்கு ஒரு சேரை போட்டு அந்த சேர் டேபிள் மேல ஒரு விளக்க வச்சு தீர்க்கதரிசிக்கு எங்க இருந்தாலும் முதலிடம் கொடுத்தான்.
ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்றைக்கு பரிசுத்தாவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, என்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மோட இருப்பதற்கு நம்ம எல்லா இடத்தையும் கொடுக்கிறோமோ, அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில சமாதானமாய் ஒவ்வொரு நாளும் முடிகிறதா இருக்கிறது. இல்லை அப்படின்னு வச்சுக்கல, காலையில தொடங்குறது மாலையில பிரச்சனையா தான் வந்து முடியும். அல்லது மாலையில வீடு போகும்பொழுது நம்ம சமாதானமாய் வீடு செல்லவே முடியாது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் சாப்டர் 2:4-5 பார்க்கலாம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. இங்க பாருங்களேன், மனுஷருடைய ஞானத்துல நம்ம இருக்கவே கூடாது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் மேல சார்ந்ததா இருக்கணும். எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம யாரை சார்ந்து வாழணுமா? பரிசுத்தாவினரை சார்ந்து தான் வாழணும். சிலர்லாம் பேசும்போது மட்டும் பேசுவாங்க. எப்படி தெரியுமா? எது கேளு ஆண்டோடைய சித்தம் இருந்தா. ஆனா அவங்க செய்யற வேலை எல்லாம் அவங்க சுயமா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க மூளையை வைத்து கொண்டு தான் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க பலனும் திறமையை வைத்து தான் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா கேட்டா சொல்லுகிறது என்னன்னா, ஆண்டவர் சித்தம் இருந்தா செய்யறங்க, ஆண்டவர் சித்தம் இருந்தா நடக்கட்டும், ஆண்டவர் சித்தம் இருக்கும் என்றால் அவர் உன்னோட பிரயாணிப்பதுதான் அவருடைய பிரியமானவாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வேலைக்காரர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை இழந்தாலும் ரெண்டாவது பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தொலைத்தாலும் கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா, ஆவியானவர் கூடவே பிரயாணிக்கணும். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவர் கூட இருந்தார் என்பதை நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா? ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன தெரியுமாங்க? நீங்க வேலை ஸ்தலத்துல ஆவியானவர் இருக்கணுங்க. உங்க ஒர்க் ஸ்டேஷன்ல என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். சிலர்லாம் வேலை ஸ்தலத்தில் ஆவியானவர் வைப்பதே கிடையாது. உங்களுடைய எல்லா வேலை ஸ்தலத்திலையும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல யாரு இருக்கணுமா? ஆவியானவர் இருக்கணும். எடுத்து வாசிக்கலாம். இசைக்கேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் இசைக்கேல் 36:27 பார்க்கலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இங்க பாருங்களேன், நம்ம வேலை ஸ்தலத்துல ஆவியானவரை வைப்போம் அப்படின்னா முதல்ல கூடவே வச்சுக்கணும். எங்க போனாலும் கூட இருக்கணும். நம்ம செய்யற எல்லா வேலையிலும் ஆவியானவரை ஈடுபடுத்தணும். எல்லா வேலையிலும் என்ன பண்ணுமா? ஆவியானவர் ஈடுபடுத்தணும். ஒரு வேலை நீங்க ஒரு மிஷினரியில வேலை செய்றீங்க வைத்துக்கொள்ளுங்களேன். ஏதோ ஒரு மிஷினரியில் வேலை செய்கிறீங்க, அதில் கம்ப்யூட்டர், அதான் ஈஸி. மிஷினரிலாம் புரியாது. கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க. கம்ப்யூட்டரில் எப்படிங்க ஆவியானவரை வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம போன உடனே என்ன பண்ணுங்க தெரியுமா? கம்ப்யூட்டரில் பாட்டு போடுங்க, நல்லா ஆவியானவர் பாட்டு போடுங்க, இல்லை வேத வசனத்தை வாசிங்க. எத்தனை பேர் காலையில் கம்ப்யூட்டரு ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே வேத வசனத்தை வாசிக்கிறீங்க? பைபிள் இருந்தால் பைபிளை வாசிக்கிறீங்க. ஆனால் நம்ம எடுத்த உடனே ஃபோனில் என்ன தெரியுமா பார்ப்போம்? வாட்ஸ்அப் பார்ப்போம், வசனம் பார்ப்பாங்க. அது நம்ம வயசானவங்க வசனத்தை பார்த்துன்னுக்குறோம். இளைமைகள்லாம் என்ன தெரியுமா எடுத்தோடனே தெரியுமா பார்ப்பாங்க? வாட்ஸ்அப் தான் பார்ப்பாங்க. ஏன்? அதில் எதனா வந்துக்குதான், அதில் வரத்தெல்லாம் விஷம் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாட்ஸ்அப்பையும் ஸ்டேட்டஸும் பார்க்குறவங்க சத்தியமாக பரலோகத்தை போகவே மாட்டாங்க. பைபிளில் வாட்ஸ்அப்பே இல்லை, அதுவும் ஸ்டேட்டஸே கிடையாது பைபிளில். ஆண்டவர் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா நம்மளாம் யாருமே இங்கே இருக்க மாட்டோம். இருப்போன்னு நினைக்கிறீங்க? அதனால யார் ஸ்டேட்டஸை பார்க்காதீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. இப்போ வந்துருங்க வேத வசனத்துக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே செய்கிற எல்லா வேலையிலையும், அது என்ன வேலையான இருக்கட்டுங்க, நீங்கள் மிஷினரி வேலையாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் வேலையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் படிக்கிற வேலையாக இருக்கட்டும், அல்லது பாடம் நடத்துகிற வேலையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வாகனம் ஓட்டுற வேலையாக இருக்கட்டும், அந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவரை இன்வால்வ் பண்ணுங்க. அவரை சேர்த்துங்க, பங்காளியாக சேர்த்து அவரையும் வேலை செய்ய வைங்க. அப்போ உங்க வேலை மேலே எந்த பிரச்சனையும் வரவே வராது. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, காலையில் எழுந்து வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஆண்டவரே நான் வேணா ஸ்டீரிங்கை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லுங்களேன், அன்னைக்கு ஒரு விபத்துமே நடக்காது. பத்திரமா வரலாம், பத்திரமா போகலாம். அதே போல் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்யுமா, ஆவியானவரே நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், ஆனால் நீங்கள் செய்யுங்க, நான் சும்மா நிற்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். ஆவியானவர் அழகாக ஞானமாக
எப்படி உங்களை பிரயோஜனமாய் மாற்ற முடியுமோ அவ்வளோ பிரயோஜனமாக உங்களை மாற்றுவார். அதை விட்டுட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா, நமக்கு திறமை இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஆஃபீஸில் போய் உட்காந்த உடனே அவங்க பாட்டுன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் அந்த வேலையில் மொத்தமும் பிரச்சனை தான் இருக்கும். அப்புறம் மேனேஜர் வந்து பிடிச்சி தள்ளுவான். அவங்ககிட்ட திட்ட வாங்கிக்கின்னு லேட்டாக சம்பளத்தை வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு சம்பளம் லேட்டாக வருது, வருமானம் பத்தலை அப்படின்னா அவர் என்ன திறமை பண்ணுவார், என்னை கூட்டின்னு போனியா வேலை இல்லை, என்னை கூட்டின்னு போய் வேலை ஸ்தலத்தில் நிற்க வச்சியா. இந்த தீர்க்கதரிசியில் புத்திரில் ஒருத்தன் தாங்க அறிவாளியாக இருந்தான், ஒரே ஒருத்தன். அவ்வளோ கூட்டம் போய் அந்த இடத்த பாளைய அமைக்க ரெடி பண்ணாலும் ஒரே உருவம் தான் அறிவாளியாக இருந்தானா தெரியுமா. அவனுக்கு தெரிஞ்சது இவர் கூட இருந்தா அந்த வேலை சீராய் நடக்கும் என்பதை. இன்றைக்கு நம்ம எல்லாம் இவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மள யாராவது ஒருத்தருக்காவது என்ன இருக்கணும், அறிவு இருக்கணும். ஆவியானவர் இங்கேருந்து போகும்போது நம்ம கூட்டிட்டு போக வேண்டியது அவசியம். அவர் செய்கிற வேலையில் உண்மையாக எலிசா அங்கே போய் கோடாரி எடுத்து மரத்தை வெட்டினானா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏனென்றால் எலிசா வந்து வளர்ந்த விதமே எப்படின்னா, எலியான்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கிட்ட வளர்ந்தான். எலியா எப்படிப்பட்ட ஆளுனா, ரொம்ப முரட்டாட்டமான ஆள். முரட்டாட்டமான ஆளுனா எப்படிப்பட்ட ஆளுனா, ராஜாக்களை சவால் விடுகிற ஆளு. அவனுடைய சீசன் எலியா எப்படி இருந்திருப்பான், இன்னொரு பயங்கரமாக இருந்திருப்பான், பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். ஒரு வேலை கூட செஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கு எல்லாத்துக்கும் வேலைக்காரனை வச்சிருந்தான். அப்படிப்பட்ட ஆளு கோடாரியத்தை வெட்டியிருப்பானா, நிச்சயமாக வெட்டியிருக்க மாட்டான். ஆனால் கூட இருந்து மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அதனால தான் அங்கே கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டான், போய் அவனுக்கு உதவி செய்தான். இன்றைக்கு நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஆவியானவரை உபயோகப்படுத்துகிறோமா, ஆவியானவரை உள்ள வைத்திருக்கிறோமா? நீங்கள் உலகத்தில் வேலை செய்தாலும் அல்ல உலகத்தானு கீழே வேலை செய்தாலும் ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை பயன்படுத்துங்க, அவர் அழகா உங்களை உயர்த்துவார். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் இருந்த இடமெல்லாம் பிரச்சனை தான். அவனுக்கு சுத்தி சுத்தி பிரச்சனை தான், எங்க போனாலும் பிரச்சனை தான். ஆனா அவன் யாருக்கு பயந்து இருந்தான், ஆண்டவருக்கு பயந்து இருந்தான், கர்த்தருக்கு பயந்து இருந்தான். அதனால என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தான். அவனையும் அவன் சுற்றுச்சூழலையும் ஆசீர்வதித்தான். யாரை வைத்து, அவனை வைத்து தான். இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, நீங்க வேலை செய்கிற கையின் பிரயாசத்துல ஆவியானவரை பயன்படுத்துங்க, எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. மாதந்தோறும் வாங்கின சம்பளம் வாங்கினவனே என்ன பண்ணோம், முதல்ல மூச்சுண்டை வாங்கி தின்னுடணும். ஆவியானவருக்கு உங்கள் பங்கை எடுத்து வச்சிடணும். காரணம் என்னன்னா, அவர் யார், உங்களுடைய சைலண்ட் பார்ட்னர். இப்போ கூட ஒருத்தன் வேலை செய்யறானா, அவனுக்கு என்ன பண்ணும், கூலி கொடுக்கணுமா இல்லையா? இப்போ யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறாங்க, ஒரு விசுவாசியே, சரி தெரிஞ்ச விசுவாசியே வராங்க, வீட்டில் சும்மா இருக்காங்க, வாங்க அப்படின்றீங்க. உங்கள் வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறாங்க, வீடு சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணுறாங்க. போகும்போது சோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போய் கழுவி ஊற்றுவாங்க. காலிலேருந்து வெயிலில் வேர்வை சிந்தி வேலை செஞ்சு வந்தால் அந்த அம்மா ஒரு வேளை சோறு கூட போடலைங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்கலாமா, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டோமா? சரி நம்மளே போய் வேலை செஞ்சால் நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ கூட இருக்கிற ஆவியானவருக்கு பங்கு கொடுத்துக்கினே இருக்கணும். நீங்கள் தினந்தோறும் செய்கிற கையின் பிரயாசத்தில் அவருக்கு பங்காளியாக சேர்ப்பீங்கன்னா அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை, அதிலே இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5. எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். இங்க பாருங்களேன், ஆவியானவர் உங்க வேலை ஸ்தலத்தில் இருப்பார்னு வைத்துக் கொள்ளுங்களேன். உங்க வேலை ஸ்டேஷன்ல, ஒர்க் ஸ்டேஷன்ல ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா அங்க நீங்க மாம்சத்தோட போராட வேண்டிய அவசியமே கிடையாது. மாம்சத்தோட போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அங்கே தர்க்கம் தேவையில்லை, பிரச்சனை தேவையில்லை, வாக்குவாதம் தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் அரண்களை நிர்மூலமாக்குற ஒரு பலசாலி கூட வச்சிருக்கிறோம். இப்போ சிலர்லாம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா உரிமைக்கும் சண்டை போட்டு இருப்பாங்க. காஃபி இல்லைன்னா காஃபி கூட சண்டை போடுற ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி காஃபி வரலன்னா அதுக்கு ஒரு தர்க்கம் பண்ணுவாங்க. என்னங்க ஆஃபீஸ் இது, காலிலேருந்து வேலை செய்கிறோம், 11 மணிக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க முடியாதான்னுவாங்க.
இந்த கம்பெனிங்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்காக அவன் என்ன பண்ணுவான், 11 மணிக்கு காஃபியை கொடுத்து உங்களுக்கு சுகரை வர வைப்பான். பத்தாக்குறை கொஞ்சம் சுகர் இறங்குற கேப்பில் 3 மணிக்கு இன்னும் காஃபி கொடுத்து இன்னும் அதிகமாகி வீட்டில் போகணுவான். இதெல்லாம் சண்டை வச்சுன்னு இருப்பேன். நானும் சொல்கிறேன், நீங்கள் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உங்கள் வாழ்க்கையில் இன்க்ரிமெண்ட் வரணும் அல்லது ஏதாவது பிரச்சனையிலேருந்து விடுதலை வரணும், உங்களுக்கு உயர்வு வரணும்னா எல்லா இடத்துலையும் ஆவியானவரை கூட வைத்துக் கொள்ளுங்க வேலை ஸ்தலத்தில். அப்போ நீங்கள் எதுக்குமே சண்டை போட வேணாம், தர்க்கம் பண்ண வேணாம், வாதம் பண்ண வேணாம், எதுவும் உரிமை குரல் கூட கொடுக்க வேணாம். காரணம் என்னவென்றால் அவர் அழகாய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தொடங்கின இடத்துலையே அப்படியே இருக்கிறாங்க. நான் என் வாழ்க்கையை தொடங்கின இடத்துல அப்படியே இருக்கிறேன்னா நீ இன்னும் ஆவியானவரை உன் வேலை ஸ்தலத்தில் கூட்டில் போடணும்னு அர்த்தம். வாங்கின சம்பளத்தில் அப்படியே இருக்கிறாங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, 500 ரூபாய் தான் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னா நீ இன்னும் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். யார் வேலை செய்யலை? ஆவியானவரை கூட்டு போயிட்டு நீ வேலை செய்யல. ஒரு வேலை ஸ்தலத்தில் போனால் எத்தனை வருஷத்தில் இன்க்ரிமெண்ட் போடணும்? 10 வருஷத்துக்கு உதவ 2 வருஷத்தில் இன்க்ரிமெண்ட் வரணும். வரல அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனி விட்டு ஜம்ப் ஆயிடணும். கம்பெனி விட்டு ஒன்று தப்பான இடத்துல வேலை செய்கிறீங்க, இல்லை தப்பான முதலாளிகிட்ட வேலை செய்கிறீங்க. ஆனால் ஆவியானவரை கூட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் மாதம் மாதம் கூட இன்க்ரிமெண்ட் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தெரியுமா உங்களுக்கு? சில கம்பெனிங்க இருக்குது, ஒரு சில கம்பெனிங்க இருக்குது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களுக்கு சர்ப்ளஸாக வரும்பொழுது 6 மாதத்துக்கு ஒரு தடவை திடீர்னு சம்பளம் கொடுத்துருவாங்க, போனஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாஃபுங்களுக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது, உடனே போ சரவணா ஸ்டோருக்கு 5வது மாடிக்கு மாடிக்கு உங்களுக்குலாம் கால் வலிக்காமல் கீழே வச்சுட்டான், கீழே போ, கீழே மொத்தத்தையும் வாரி கோணி பையில தூக்கிடுவா அப்படின்ற மாதிரியே உங்கள் போனஸை பிடுங்கிறதுக்கு மொத்தம் வைத்துனுப்பான். அதுக்கும் சொல்லிடுறேன், இன்றைக்கி ஆவியானவர் வைத்திருந்தா அதெல்லாம் போகவே போவாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆவியானவர் உங்கள் வேலை ஸ்தலத்தில் பங்காளியா அல்லது உங்களோட வேலை செய்ய வைப்பீங்கன்றா தானாகவே உயர்வு வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால் அவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அதுதாங்க ஆசீர்வாதம். கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம்னா கூட பங்காளி இருக்கிறாரு, அவரு நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம செய்யற வேலையை உத்தரவாதமாய் நேர்த்தியார் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயத்தோட செய்யும் பொழுது அந்த பயத்தையும் அவரே கொடுத்துருவார். அப்ப தானாகவே நமக்கு உயர்வு வருகிறதா இருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்னன்னா, உங்களுடைய இழப்புகள் என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்ளணும். இழப்பு என்னன்னு தெரிஞ்சு, இழப்பே தெரியாம நீங்க பாட்டு ஜெபம் பண்ணே நீங்க வச்சுங்கல்ல, திடீர்னு சிலர்லாம் சொல்லுவாங்க, மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் வரும் பைசாவே இருக்க மாட்டேது பாஸ்டர், எப்படி தான் செலவாகுதுன்னே தெரில. எப்படி செலவாகுதுன்னு முதல்ல கண்டுபிடி. அதை கண்டுபிடிக்காம நீ ஜெபமே பண்ணாத. கண்டுபிடிக்காம என்ன பண்ணக்கூடாது, ஜெபமே பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க வைத்துக்கொள்ளுவோம், 20ஆம் தேதியே மொத்தம் காலி அப்படின்னா நீங்கள் எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் ஃபைனான்ஸில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. ஒன்று உங்கள் பழக்கம் சரியில்லை, இல்லைன்னா உங்கள் வழக்கமும் சரியில்லை, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்காம நீங்கள் ஆவியானவரை கூப்பிட்டு எங்கே கூப்பிட்டாலும் வேலை நடக்கவே நடக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 10 வருஷமாக வியாதியோடவே இருப்பாங்க, வியாதியிலேருந்து விடுதலை வரவே வராது. அவங்க 20 வருஷமாக ஜெபம் பண்ணுவாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், ஆவியானவரும் போய் கிரியை செய்யலான்னு போவார். காரியம் நீ இழந்த இழப்பு என்னன்னு உன்னால் உனக்கே தெரியலனா ஆவியானவரால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த வேலைக்காரன் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டானா தெரியுமா, அவன் கையிலேருந்து தண்ணியில் விழுந்த கோடாரி இரவல் கோடாரின்னு கண்டுபிடிச்சான். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், மொத்தமாக ஜெபம் பண்ணுறோம், மொத்தமாக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே என் பிரச்சனைகளாம் தீர்த்து. உன் பிரச்சனை என்ன, அதுதான் ஆண்டவர் கேட்குறார். உன் பிரச்சனை என்னையோ அதை மாத்திரம் ஜெபி. இப்போ அண்ணாள் ஜெபித்தா, நம்மளாம் சொல்கிறோம் அண்ணாள் ஜெபித்ததை போல ஜெபிங்க. அண்ணாள் எவ்வளோ நேரம் ஜெபிச்சா தெரியாது, எத்தனை காரியத்துக்காக ஜெபிச்சா ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு விஷயம்தான். அவ பிரச்சனை ஒன்று தான். ஆகார் ஜெபித்தா, எதுக்காக ஜெபித்தா, புல்ல சாவு போது ஜெபிச்சா, வேற எதுவுமே கிடையாது. அங்கே போய் ஆண்டவரே வனாந்தரம் ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு இங்கே ஒரு கூடாரம் போட்டு கொடுங்க, அந்த கூடாரத்தில் போரு போட்டு தண்ணி வர வச்சு கொடுங்க, பக்கத்தில் வானத்தில் காக்கா வச்சு அப்பம் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருந்தாள் அண்ணா ஆகாரு. ஒன்றும் கிடையாது, சாவ போறா, காப்பாத்துறியா இல்லையா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு டீல். அவ்வளோதான், ஆண்டவருக்கும் ஆகாருக்கும் இருந்த டீல் அவ்வளோதான். இங்கே அண்ணாளுக்கும் ஆண்டருக்கு இருந்த டீல் அவ்வளோதான், கொடுத்தா உனக்கு கொடுத்துருவேன், அவ்வளோதான், டீல் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய இழப்புகளே தெரியாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும். எதனால் வியாதி வந்தது முதல்ல அதை கண்டுபிடிங்க.
நான் எப்பவுமே ஊழியக்கார கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன், நீ சாப்பிட தொடங்கிறதுக்கு முன்னாடி கோணி தைக்கிற ஊசி தெரியுமா உங்களுக்கு? பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அது எது தொண்டையில் குத்தின்னு சாப்பிடுன்னு ஊழியக்காரங்களை. சாப்பிட்டா கறி போகும்னு நினைக்கிறீங்க? போவாது, வெறும் தண்ணி தான் போகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு போன பிறகு எத்தனை பேர் வீட்டில் கோணி தைக்கிற ஊசி இருக்குது? இல்லைனா போகும்போது ஒன்று வாங்கிட்டு போங்க, அது இப்போ செட்டியார் கடையில் இருக்கும். வாங்கிட்டு தொண்டையில் குத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிங்களேன், சோறு இறங்கவே இறங்காது, தானாக வியாதியே வராது. ஸோ முதல்ல உனக்கு பிரச்சனை என்ன? எந்த இடத்துல இழப்பு? ஒருவேளை உன்னுடைய சொந்தக்காரர்களால் இழப்பு, அல்லது உன்னுடைய வருமானத்தில் பிசாசு எதையாவது கொண்டு போயிடறானா, அல்லது உன்னுடைய பலத்தில் இழப்பு, அல்லது உன்னுடைய ஆஸ்தியில் இழப்பு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பணம் சேர்ப்பாங்க, பொருள் சேர்ப்பாங்க, வீடு வாங்குவாங்க, எல்லாம் திடீர்னு பார்த்தோமா எதுவுமே இல்லாமல் எங்கே வந்து நிற்பாங்க? ரோட்டில் வந்து நிற்பாங்க. இது யார் பண்ண தப்பு? உடனே சொல்கிறது, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். ஆமாம், இவங்க யோபு பாரு, ஆண்டவர் குத்துட்டு தூக்குறதுக்கு. நம்மெல்லாம் யோபு அவ்வளோ உத்தம, அவரே சட்டிட்டு குத்துக்கிறார். அதனால் அவர் கொடுத்தாரா, அவர் எடுத்துக்கினாராம். புழுவுறதுக்கு ஒரு அளவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் அப்படி தான் ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டேன், என்ன பிரதர் நல்லா ஊழியம் செஞ்சுருந்தீங்க, அவர் அப்போவே பென்ஸு காரெலாம் வச்சுருந்தார், என்ன பிரதர்னு? ஆண்டரை கொடுத்தாரு, ஆண்டரை எடுத்துட்டார் பிரதர்னு. போடா பண்ணி பையில, முதல்ல போய் வீட்டில் உத வாங்குற வழியை பாடுறான்னு. ஏன் தெரியுமா? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், we should find our losses. எதனால இழப்பு, எதில் இழப்பு வருகிறது என்பதை அறிந்து, நாலாவது காரியம் என்ன தெரியுமா? we have to call the Holy Spirit inside. உங்க இழப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆவியானவர் என்ன பண்ணோம்? உடனடியா கூப்பிடணும். அங்க உக்காந்துட்டு மொத்தமா இழந்துரும். சுகர் வந்து காலையே எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, அடுத்த காலை எடுக்காதபடி நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ண முடியும். அவ்வளோதானே ஜெபம் பண்ண முடியும். போன காலம் வளர்றதுக்கு எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும் சொல்லுங்களேன்? இப்போ போயிடுச்சு, டாக்டர் வெட்டி ஏற்று விட்டான், பாதி காலம் முக்கால் காலம் போயிடுச்சு, இல்லை முழு காலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சுகர் வராமல் இருக்க. நாங்கள் வேணால் ஒன்று ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அந்த இருக்கிற ஒரு காலையாவது விட்டுருங்க. பாவம், கட்டை காலை வச்சு ரெண்டு காலம் இல்லாமல் தள்ளு வண்டியில் போகும், அவ்வளோதான் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே எப்படியாவது இன்னொரு காலையும் வளர வைங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண முடியும். அப்பெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டோம். உண்மையை சொல்கிறேன்னா அப்பெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுங்களா? தெரியும் தூக்குனது அவர் தான்னா, அவருக்கு தெரியும் முன்னோடு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே கூட்டின்னு வந்தார். அப்போ ஒன்று தான் தெரிஞ்சுக்க, உங்கள் இழப்பு என்னன்னு தெரிந்து கொள்ளணும். வேதத்தில் நிறைய பேர் அவங்களுடைய இழப்புகளை தெரிந்து அவங்க திருந்தியதை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஒருத்தரை பார்ப்போம் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. யோபு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வைத்திருந்தான், கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கு என்ன வந்து சேர்ந்தது? கடைசியில் வியாதியும் நாத்தமும் மாத்திரம் தான் வந்து சேர்ந்தது. உத்தமன் தானேங்க அவன், ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அவனை போல உத்தமன் இந்த பூமியில யாருமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டான். வீடு, வாசல், பிள்ளைகள் எல்லாத்தையும், ஆசை எல்லாத்தையும் இழந்து கடைசியில் வியாதி மாத்திரம் தான் மிஞ்சினது. ஆனால் அவன் கையிலேருந்து ஒன்று கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை விடவே இல்லை. அவன் எங்கே தான் உட்கார்ந்ததாலும், சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், அவன் மனைவியே அவனை வந்து தூசிட்டு வாடா செத்து போடா அப்படின்னு சொன்னா கூட அவன் என்ன பண்ணல? ஆவியானவரை விடவே இல்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனை, உன் சரீரத்துக்குள்ளே இருக்க வியாதி என்றா ஒன்று தீர்மானி, நான் வாழ்ந்தாலோ செத்தாலோ ஆண்டவரை விடவே மாட்டேங்க, ஆவியானவரை விட மாட்டேன். என் இழப்பு ஒருவேளை என்னுடைய உடம்புல இருக்க பாகங்களாக இருந்தாலோ எனக்கு கவலை இல்லை, நான் ஆவியானவரை விடவே மாட்டேன் என்று நீ உறுதியாய் பிடித்துக் கொள்வாய் என்றால், இதுக்கப்புறம் உன் சரீரத்தில் இழப்பு வரவே வராது, எந்த இழப்புமே வராது. அப்படி என்றால் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் லாஸ், சிலர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, மளிகை சாமான் வாங்குற மாதிரி என்ன வாங்குவாங்க? என்ன வாங்குவாங்க? ஆமாம், மாத்திரை மருந்து வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், 6000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து மட்டுமே வாங்குவார். நான்லாம் சொல்லுவேன், என் வீட்டுக்கு அதிகபட்சமாக 3000 ரூபாய் தான்டா ஆகுவேன்னுவேன். எதுக்கு? திங்கிறதுக்கு, மளிகை சாமான் வாங்குது. ஆனால் 6000 ரூபாய்க்கு மாத்திரை. காரணம் என்னன்னா, பிசாசு நம்முடைய வருமானங்களை அழகா, அப்போ நீ கண்டுபிடி. உனக்கு மாத்திரை மருந்துக்கு அதிகமாக செலவாகுதுன்னா உன் சரீரத்தில் பரிசுத்தாவியானவரை கூப்பிடு, ஆண்டவரே பரிசுத்தாவியானவரை வாங்க, என் சரீரத்தை என்ன பண்ணுங்க? ரிப்பேர் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவர் வந்தார் என்ன பண்ணுவார்? கட்டையை தூக்கி எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல தூக்கி போடுவார். என்ன கட்டையை போடுவார்? இவன் என்ன கட்டையை போட்டான்? எலிசா அங்கேருந்து மரத்தை ஒரு கட்டையை வெட்டி அவன் காட்டின இடத்துல என்ன பண்ணான்?
இன்னைக்கு உனக்கு எங்க பிரச்சனைன்றத ஆவியானவர்கிட்ட நீ தான் காட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமாங்க, கொட்டாமொத்தமாக ஜெபம் பண்றது, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றும். ஆண்டவரும் பார்த்து அழகாய் சொல்லுவேன், நான் காப்பாற்றுகிறேன், மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பிரச்சனை என்னன்றதை தெளிவாக டிசைட் பண்ணு. இஃப் யூ ஹேவ் எனி ஹெல்த் ப்ராப்ளம், உன்னுடைய சரீரத்தில் பிரச்சனை இருக்கு, உன் சரீரத்தில் இருக்க அவயங்களில் பிரச்சனை இருக்கு, உன் சரீரத்தில் ஆவியானவர் ஒரு கட்டையை போடணும், அந்த கட்டை சிலுவையின் கட்டையா இருக்கணும், அந்த கட்டையில ரத்த சிந்தன கட்டையா இருக்கணும், அந்த கட்டை ஆவியானவரே கொண்டு வந்து உன் வாழ்க்கையில போடணும் அப்படின்னா இன்றைக்கு முதல்ல உன்னை தீர்மானிச்சுக்கோ, உன் சரீரத்தை ஆவியானவர்கிட்ட ஒப்புக்கொடு. அது உண்மையிலே ஆரோக்கியமாய் மாற்றுவார். உங்களுக்கு தெரியலன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீயும் நானும் ஆரோக்கியமாய் இருப்பதை யார் விரும்புகிறாரா? எந்த அப்பாவாவது என் புள்ள காலை வலிச்சின்னு போட்டோன்னு நடக்கணும்னு விரும்புவானா? அவன் அப்பனே கிடையாது, கல்லை போட்டு சாவிச்சிருவான் பிள்ளைங்களா இருந்தா. எந்த அம்மாவாவது என் புள்ள பட்டிலேயே எலும்பு தெரிட்டோம் அப்படின்னு விடுவாளா? எப்படியாவது கடனை வாங்கியாவது, இன்னும் எப்படியாவது திருடியாவது அப்பா என்ன பண்ணுவான் பிள்ளைங்களுக்கு. ஆனால் நம்ம அப்பா நம்ம உடம்பு சரியில்லாமல் இழுத்துனுங்க வந்தால் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. அப்போ ஏன் நமக்கு சரீரத்தில் பலவீனம்? காரணம் என்னன்னா, we do not involve, we do not welcome Holy Spirit inside our body to cleanse us. நம்மளை சுத்திகரிக்க, நம்மளை ஹீல் பண்ண பரிசுத்த ஆவியிட்ட முழுசா ஒப்பு கொடுக்கணும். எந்த இடத்துல பிரச்சனை? உனக்கு வயிற்றுல பிரச்சனையா? டெய்லி காலில் கையை வச்சு காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வயிற்றை நிரப்ப போறேன். எதெல்லாம் நிரப்பு? நீ தண்ணியில் நிரப்பு, இல்லை சோத்தில் நிரப்பு, கறியில் நிரப்பு. இந்த வயிற்றுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணு. அன்னைக்கு வயிற்றுல பிரச்சனையே வராது. ஏன் தெரியுமா? நீ உள்ள சோறு போகும்போதே அவர் சுகமாக்கி மாற்றி விடுவா. அதை ஆரோக்கியமா. உனக்கு தலையில பிரச்சனையா? தலைனா மேல இல்லை, தலைக்குள்ள. சிலருக்குலாம் தலைக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். தலைக்குள்ள பிரச்சனையா? உன் தலை மேல நீயே கையை வச்சு ஜெபம் பண்ணு. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? 5வது பாயிண்ட் சொல்லும் போது சொல்றேன். நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டே போய் தலையை காட்டுறது. எல்லாருக்கிட்டே என்ன பண்றது? ஆடு தலையை காட்டும் பத்தி அந்த மாதிரி தலையை காட்டுறது. இன்றைக்கு ஒன்று தீர்மானிக்கொள்ளுங்க, உங்களுக்கு எங்க பிரச்சனையோ அந்த இடத்துல கையை வச்சு, ஆவியானவரே என்னை அந்த இடத்தை தொட்டு என்னை சுகமாக்கும் ஐயா என்று கேளுங்க. அவர் அழகாய் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் சுகம் அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஆவிக்குரிய பிள்ளைங்கள் அந்த பூமியில வாழும்பொழுது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், ஏசாவை போல இருக்கக்கூடாது. யாக்கோபு ஏசா தெரியுமா? அனந்தமிங்க. ஏசாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. என்ன ஆசீர்வாதம்? அவன் தான் தலைப்புள்ளன்ற ஒரு புத்திர பாக்கியம், வெல்த். இந்த பூமியில லீகல் ஹேர் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? லீகல் ஹேர், வாரிசு. வாரிசுக்கு தான் சொத்துலாம் சேரணும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் அப்பாக்கள் சொத்து சேர்த்து வைத்திருப்பாங்கன்றா, நீங்கள் இறந்த உடனே என்ன பண்ணணும்? வாரிசு சர்டிஃபிகேட்டு வாங்கணும். வாங்கலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டையை போட்டுருவோம். அப்படி ஏதாவது நீங்கள் வாங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நாங்களும் ஆட்டையை போடுறோம். வேஸ்ட்டாக தானே போதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் போகிறத நான் எடுத்துகிட்டு போனால் என்னங்க? அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? வாரிசு சர்டிஃபிகேட்டு வாங்குறோம். எதுக்கு? தகப்பன் விட்டு சென்ற ஆசைகள் மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? அனுபவிப்பதற்கு. இந்த ஏசாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புத்திர பாக்கியம் இருந்தது. இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அதை கொண்டு போய் யாக்கோபுகிட்ட வித்துட்டான். எதுக்கு வித்தான்? கேவலம் சோத்துக்கு வித்தான். தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு வித்தான்? சோத்துக்கு வித்தான். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சேர்த்து வைக்கணும். பூமியிலே நமக்கு ஆஸ்தி வேணும். நீங்கள் உடனே சொல்லலாம், பூமியின் ஆஸ்திகள் கரையான் தின்னும், எறும்பு தின்னும், நாங்கள் எத்தனை போகிறதில்ல. நீ எத்தனை போனால் கூட விட மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் வேணால் ஒரு 500 கிராம் 500 கிராம் தங்கத்தை பாக்கெட்டில் வச்சு சாகும் போது வச்சு பாருங்களேன். முதல்ல பாக்கெட்டை தொடையோட வெட்டி எடுப்போம். அதுதான் எங்கள் வேலையே, விட்டவே மாட்டோம். ஆனால் இந்த ஆஸ்தி நம்ம இந்த பூமியில் அவசியம். எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிற ஜெபலாம் தெரியுமா? என் சபையில் இருக்க ஒரு விசுவாசி கூட வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, சொந்தமாக இருக்கணும். அதுதான் என் ஜெபமே. அதே போல் என் சபையில் இருக்கிற விசுவாசி 3 ஆகிட்டா 4 சக்கர வண்டியில் வரணும். புரியுதா உங்களுக்கு? 3 பேர் ஆகிட்டா எதில் வரணும்?
4 சக்கர வண்டியில் வரணும். அதான் என் ஜெபம். எப்பவுமே நான் ஜெபிப்பது அதை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார், இன்னும் செய்வார், இல்லாதவங்களுக்கும் செய்வார், கவலைப்படாதீங்க. அப்போ இந்த பூமியில பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்ம சேர்த்து வைத்த ஆஸ்தியும் கொள்ளடித்து போயிடுவான். எதுக்கு தெரியுமா? ஒரு அல்பமான விஷயத்துல, ஒரு ஈஸியா, ஒரு சாதாரண விஷயத்துல பிசாசு நம்ம சேர்த்து வைத்த ஆஸ்தியை ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பான். உடனே நம்ம சொல்லு, ஆண்டவர் கொடுத்தார், இனிமே யாராவது ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தாருன்னு சொல்லி வச்சுங்களேன், எட்ரா கம்ப வைக்கிறேன்டா நான். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பூமியில ஆஸ்தி மாத்திரம் இல்லைங்க, சமாதானம், பரிசுத்தம், சாட்சி, இதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள் உங்ககிட்ட நிலைத்து இருக்கிறதா? அப்படி நிலைத்து இல்லை அப்படின்னா ஒன்று நீ வாங்காத. நிலைத்து இருக்காதுன்னா வாங்காது. நான் இன்னொன்று சொல்லுவேன், கட்டனில் எதுவுமே வாங்காதீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில், கிரெடிட் கார்டில், வேற என்ன கார்டுக்குது, இஎம்ஐயில், அப்புறம் பிஎம்ஐயில், இதெல்லாம் வாங்கவே வாங்காது. எந்த பொருளுமே வாங்காதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கையில் காசு, வாயில. ஆண்டர்கிட்ட போனா எப்படி தெரியுமா? 5 அப்பத்தை கொடுத்தா வயிறு ஃபுல்லாகிடுவாராம். சத்தியமா 5 அப்பம் எனக்கு 10 பத்தாது. இங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு 5 பிஸ்கெட் கொடுத்தா 10மா? மதிய சாப்பாடு சாலையை முடிந்த பிறகு உங்களுக்கு 5 பிஸ்கெட்டும் 1 டம்ளர் காப்பியும் அப்படின்னா சத்தியமா கலல் அடிப்பீங்க. ஆனா அதையே ஒரு அண்ணன் கூட ஃபுல்லா பிஸ்கெட் கொடுத்தா அதுலேயே காப்பியை ஊற்றி குழகுழன்னு ஆக்கி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம், இல்லை போட்டு விட்டு சாப்பிடுவோம், ஸ்பூனை போட்டு சாப்பிடுவோம், எப்படி வேணா சாப்பிடுவோம். முடிஞ்சா பாலை ஊற்றாம வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வச்சு மறுநாள் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஆண்டர்கிட்ட இருக்கும்போது நீ எதை வாங்கினாலும் ஆஸ்தியை இந்த பூமியில, வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யத்தின் தகப்பன். இந்த பூமியில நீயும் நானும் ஆசீர்வாதமா இருப்பது அவர் விரும்புகிறார். நம்ம என்ன ஜாதியா? ஆண் ஜாதி, பெண் ஜாதி, குடுகிற ஜாதி. என்ன ஜாதியா? குடுகிற ஜாதி. நான் நல்லா கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன். கொஞ்சம் மூஞ்சி திரும்பிச்சுன்னா மூஞ்சி மேலே ஒன்று கொடுப்பேன். அப்போ நம்ம ஜாதி என்ன ஜாதியே? கொடுக்குற ஜாதி. அப்போ ஒன்றுனா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், நீங்களும் நானும் இந்த பூமியில என்னத்தை சேர்த்து வைத்திருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு? நீ கடனை சேர்த்து வைத்திருக்கிற, பாவத்தை சேர்த்து வைத்திருக்கிற, பரிசுத்தாவினர் சேர்த்து வைக்காம விட்டுட்ட, வேத வசனத்தை சேர்த்து வைக்கல அப்படின்னா நீ அங்க போனன்னு வச்சுக்க, உன்னையே கேவலமா பார்ப்பாரு. ஏன்டா உனக்கு பலன் கொடுத்தேன், ஜீவனை கொடுத்தேன், நான் தான் ஐஸ்வர்யத்தின் தகப்பன் சொன்னேன், உன் கூட ஆவியானவர் அனுப்பினேன், இவ்வளோ செஞ்சும் நீ ஒன்றுமே சேர்த்து வைக்கலன்னா இந்த பூமியில் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அப்படி சேர்த்து வைத்திருந்து போயிட்டாலும் கவலைப்படாதீங்க. விழுந்த இடத்த சொல்லுங்க, எந்த இடத்துல நஷ்டமானீங்க, எந்த இடத்துல தொலைச்சிங்க, எந்த இடத்துல அடமானம் வச்சிங்க, அந்த பேங்கை சொல்லுங்க. ஆவியானவர் எடுத்து தருவார், நான் எடுத்து தர மாட்டேன், கவலைப்படாதீங்க. திடீர்னு வந்து நீங்கள் தாங்க பிரசங்கம் பண்ணீங்க, இந்த பேங்கில் வச்சுக்கிறங்க, நகையை எடுத்து கொடுங்கன்னா நான் எடுத்து தர மாட்டேன். ஆவியானவர் தான் வந்து கிரியை செய்யணும். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எந்த நேரத்திலையோ எந்த சூழ்நிலையிலையோ நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது. மூன்றாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? இருக்கிற பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழமொழியே இருக்குது, தின்னே அழிக்கிற பழமொழி. தின்னே அழிப்பாங்க. ஒரு ஸ்திரீ இருந்தால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் அப்புறமா வாசிக்கொள்ளுங்க, 26ஆம் வசனம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த ஸ்திரீ ரொம்ப ஐஸ்வர்யமான பணக்காரி. அவ இருந்த ஆஸ்தி மொத்தத்தையும் விற்று என்ன பண்ணா? அவ உடம்புக்கே செலவு பண்ணிட்டான். தெரியுமா உங்களுக்கு? அவ உடம்புக்கே செலவு பண்ணிட்டான். அவளுடைய வருமானம் மொத்தம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவகிட்ட 10 பைசா இல்லை. அப்பதான் இயேசுகிட்ட வந்தான். எத்தனை முறை அவர் அந்த பக்கம் போனார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை முறை இயேசு அந்த பக்கம் போனார்? அட்லீஸ்ட் மிச்சம் ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும்போது வந்து சுகம் பெற்றுக்கொண்டு அந்த 1 லட்ச ரூபா மீதி வச்சுக்கின்னு பேங்க்ல போட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். அம்மா மொத்தத்தையும் தொலைச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஆண்டுகிட்ட வந்தது, ஆண்டவரே எல்லாத்தையும் போயிட்டேன், எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டுடுறேன் அப்படின்னு வந்து தோறது. இப்போ கூட அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி தான், எல்லாத்தையும் இழந்து உடம்பு ஃபுல்லாக வியாதி வச்சுக்கின்னு கையில் இந்த பணத்தை மொத்தத்தையும் ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட வர்றது. ஆண்டரும் சுகம் தருவார். அது அதுக்கப்புறம் சுகம் வாங்கின பிறகு என்ன பண்ண போனோம்? சாட்சியாக இருக்கணும். அவ்வளோதானே? கிடையாது.
இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வருமானத்தை பிசாசை திருடிட்டு போறான். எந்த வழி வேணா இருக்கட்டாங்க, எந்த வழியாவது உன் பிசாசும் வருமானத்தை திருடிட்டு போறான்னா அந்த இடத்த நீ கண்டுபிடி. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் வாங்கினோடனே அவங்க கணக்கு எங்கே தரமா கொடுப்பாங்க, மல்லிகளில் குத்துருவான். ஏன்னா அப்போ தான் அடுத்த மாதம் அவன் என்ன பண்ணுவான், கடன் தருவான். கடனே வாங்கக்கூடாது. எந்த கடையாக இருந்தால், அது மல்லி கடையாக இருந்தாகட்டா, ரிசர்வ் பேங்காக இருந்தாகட்டா, அதுக்கே நம்ம என்ன பண்ணோம், கடன் கொடுக்கணும். ரிசர்வ் பேங்க்கே நம்மளாம் யார், கடன் கொடுக்குற ஜாதி. ரிசர்வ் பேங்க்லேருந்து யாராவது ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோங்க கடன் வேணும்னு கேட்கணும். முடிஞ்சால் ஒரு 500 கோடி கொடுத்து விடுங்க, பாவம் அவங்க பழிச்சு போட்டோம். அப்போது ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பட்ஜெட் போடுவாங்க. கரண்ட் பில்லு போச்சு, பால் பில்லு போச்சு, வேற என்ன மல்லிகை கடை போச்சு, காய்கறி கடைக்கு போயிடுச்சு, கடைசியில் எல்லாம் போச்சு. மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும், 500 ரூபா இருக்கும். இதில் எங்கே காணிக்க போடலாமா, சரி இதையே பிரித்து வச்சுக்கோ, 50-50 பிரித்து வச்சுக்கோ. எதுக்கு, 4 வாரம் காணிக்க போடணும்ல, கரெக்டாக இல்லைங்க. ஒரே வாரத்தில் காணிக்க போட்டால் அடுத்த வாரம் அந்த ஸ்டீபன் புதர் வந்து மூஞ்சிக்கு நேரம் நீட்டுவார் பையன், இல்லைன்னா அவர் ஒரு மனோபுதர் வந்து மூஞ்சிக்கு நேரம். அதுக்காகவே அந்த 500 ரூபாவை 10 பிரி, 10ல் 4 எடுத்து பைபிளுக்குள்ளேயே வை, அப்போ வந்தவொடனே போட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய வருமானம் எங்கேயாவது போகுதுன்னு வச்சுக்க, எந்த இடத்துல போதோ, எது அதிகமாக போகுதுன்னு நினைக்கிற இடத்துல ஆவியானவர்கிட்ட ஒப்புக்கிடு. ஆவியானவரே, என் பணம் மருத்துவத்துக்கு போகுது, என் பணம் மல்லிகை கடையில் போகுது, என் பணம் காய்கறிகளில் போகுது, என் பணம் கறிகளில் போகுது, என் பணம் என் சொந்தக்காரன் திருடின்னு போகிறான் அப்படின்னு. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சொந்தக்காரன் வருவானுங்க. நீங்கள் வேணால் ஐடியில் வேலை வாங்கிட்டு சென்னையில் வீடு எடுத்துருங்களேன், ஐடியில் வேலை வாங்கிட்டு சென்னையில் வீடு எடுத்துருங்க, அப்போ தான் செத்து போனவங்களாம் வருவான் சொந்தக்காரன். கேட்டிங்கன்னா சொல்லுவான், உங்கள் அப்பா இல்லைப்பா, உங்கள் அப்பாவோடைய சித்தப்பாவோடைய அவங்க வயிற்றில் பிறந்தவன் பானவன், இந்த உன்னெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ ஐடியில் வேலை செய்கிற, உன் துட்டா ஆட்டை போட பிசாசு அனுப்பிச்சிருப்பான். நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் அவன் பண்ணுவார், உன்னை முதல்ல கிளம்பிட்டே 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடறான்வார், ஓடி போயிடணும் 7 மணிக்கு. அவன் வந்து 8 மணிக்கு கவுத்து தட்டுவான், இருக்க மாட்டான். ஐயோ வீடு தப்பாகன்றான், அவன் ரிட்டர்ன் போயிடுவான் ஊருக்கு. அந்த மாதிரி ஆவியானவர் சில நேரத்தில் கரெக்டாக செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வருமானத்தில் மாத கடைசியில் மீதியானதை எடுக்கணுங்க. நம்ம ஆண்டவர் எப்படி தருவாங்க, எல்லாம் அற்புதம் செஞ்சாலும் மீதி எடுத்துக்கிறார். நீங்கள் இதுலேயே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 38லேருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்புறமா 2 ராஜாக்களில் எலிசாவே மீதியானதை எடுத்துருக்குறான். எலிசாவே என்ன தெரியுமா பண்ணா, ஒரு 100 பேருக்கு சோறு கொடுக்க சொல்கிறான். கடைசியில் வரட்ட கோதுமையும் தானியங்க காணையும் சோளத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறான். அங்கே இருந்த இவனுடைய வேலையாட்கள் சொன்னாங்க, இதெல்லாம் எப்படிங்க 100 பேர் கொடுக்க முடியும், அட வைடா சாப்பிட்டோன்னு சாப்பிட்டு மீதியானதை எடுத்தாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, மாத முடிவில் எல்லாமே மீதியாக இருக்கணுங்க. உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஒரு டப்பா கூட காலி ஆகக்கூடாது, ஒரு டப்பா கூடனா ஆகக்கூடாது. இல்லைங்க, டப்பா கழுவி கவுத்து வச்சுக்கிறேன், எதுக்கு, மாதம் முதல்ல வந்தோடனே மளிகை சாமான் வாங்கி நிரப்புறதுக்கு, காலியே ஆகக்கூடாது. அப்படி தான் நம்ம ஆண்டவர் வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய குடோனை நிரப்புகிறவர், வேர் ஹவுஸை நிரப்புகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டர்கிட்ட வந்துட்டு நீ மாதந்தோறும் மாத கடைசியில் கடனாளியாக நின்னா நீ ஆவியானவரை அங்கே பயன்படுத்தலைன்னு அர்த்தம். மாத கடைசி ஆகும்பொழுது உன் கையில் போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கணும், உன் குடும்பம் நடத்துவதற்கு இருக்கணும், நீ போயிட்டு வருவதற்கு இருக்கணும், ஆண்டுக்கு கொடுக்கறதுக்கும் உன் கையில் இருக்கணும். அடுத்தது இன்னொரு காரியம் என்ன தெரியுமாங்க, வீணான இடத்துல நம்மளுடைய நாட்களை கழிக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம தேவையில்லாத காரியங்கள். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான் வேதத்தில், ரொம்ப அருமையான மனிதன். அவனுக்கு இஸ்ரவேல் என்ற ஆண்டவர் பேர் மாற்றினார். அவனுக்கு என்ன வேலை சொன்னா அவங்க அம்மா, டே அங்கே போடா. யார் வீட்டுக்கு போக சொன்னா, அங்கே மாமா வீட்டுக்கு போடான்னார். இவன் போனானா ஒரு கொஞ்ச நாள் தஞ்சை இருந்தானா ரிட்டர்ன் எங்கே வந்திருக்கணும், போகும்போதே ஆண்டர் அவனுக்கு சொப்பனம் கொடுக்குறாரு, போகும்போதே ஆண்டர் அவனோட பேசுகிறார், உன் வழிகளாக நான் உன்னோட இருப்பேன், உன் போகையிலும் வருகையிலும் நான் இருப்பேன், உன்னை திரும்ப கொண்டு வந்து உன் தகப்பன் தேசத்தில் வெப்பன்னு வாக்குத்தத்தம் பண்ணுறார். இவன் போனோன்னே பண்ணியிருக்கணும், 3 நாள் விருந்தும் மருந்தும் 3 நாள் இந்த மாதிரி 3 நாள் மாமா வீட்டில் தின்னுபிட்டு என்ன பண்ணிருக்கணும், ரிட்டர்ன் வந்திருக்கணும். எத்தனை வருஷம் உட்காந்துருந்தான், 14 வருஷம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பிசாசு அப்படிதான் வீணா நம்மளுடைய நாட்களை கழிக்க வைக்கிறான். தெரியுமா, அழகா ஒவ்வொருத்தரா எழுப்பிக்கினே இருப்பான்.
இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதுக்காக உழைக்கலாம், அதுக்காக உழைக்கலாம், அந்த பொருள் வாங்க உழைக்கலாம், இந்த பொருள் வாங்க உழைக்கலாம். யாக்கோபு அப்படிதான். முதல்ல ஒருத்தருக்கு 7 வருஷம் வேலை செஞ்சா, அது அழகா இருந்தது பார்த்தான். அடுத்தவ அழகா இருந்தது, இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சா, கடைசியில பாதி வயசு கிழவன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து இந்த இடத்துல வானத்தில் ஏனியை காண்கிறேன், அதுக்கு பெத்தேல் என்று பேர் வைக்க. எதுக்கு? கூப்பிட்ட உடனே வந்திருக்கலாம். நம்மலாம் அப்படிதான். சிலர்லாம் ஊழியத்துக்கு வரும்போது சில ஊழியக்கு இந்த பைபிள் ஸ்கூல்லாம் டீச் பண்ண போனால் வச்சுங்களேன், வருவாங்க. நீ சிலலாம் பார்க்கும்போது செம்ம காண்டா இருக்கும். என்ன தெரியுமா காண்டா இருக்கும்? அடுத்த வாரம் இதுக்கு நாங்கள் வேற பாட்டு பாட வேண்டியது, இப்போ எதுக்கு வந்து பைபிள் ஸ்கூலில் உட்காந்துக்குதுன்னு தோணும். உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டுன்னு. எல்லாம் முடிஞ்ச பிறகு யாக்கோபு மாதிரி எதுக்கு வரணும்? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், பிசாசு அப்படிதான் பண்ணுவோம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அழகா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் சொல்லி போய் உங்கள் நாட்களை வீணாக்கிடுவான், உங்கள் பணத்தை மாட்டிக்கொள்ள வைத்துருவான், உங்களுடைய உழைப்பை அவன் இழுத்து கொண்டிருப்பான். கடைசி வரைக்கும் உங்களை வெளியே விட மாட்டான். லாபான் விட்டான்னு நினைக்கிறீங்களா? அவங்க மாமா விட்டான்னு நினைக்கிறீங்களா? விடவே இல்லை. அடுத்து இன்னொரு வேலை செய்டா, ஆடு தரேன், ஆடு மேய்டா அப்படின்னு அவனை ஆடு மேய்க்க வச்சுட்டான். அவன் பேர பெரிய தரிசனம் வைத்திருந்தார் ஆண்டவர். யாக்கோபை திரும்பவும் கொண்டு வந்து இஸ்ரவேலில் வைத்து அவன் மூலமா யோசேப்பை உண்டாக்கி யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்தபடியா வைத்து அவனை கொண்டு பூமியே போஷிக்கணும்னு பெரிய வாக்குத்தத்தம் பெற்றவன் இங்க எங்க உட்காந்துக்கிறான்? ஆடு மேய்ச்சினுக்கிறான். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறான். அந்த வாக்குத்தத்தை தான் எடுத்து அழகா பரணையில் சுற்றி பைபிளுக்குள்ளேயே வச்சு அந்த பைபிளுக்கு ஒரு சொக்கா போட்டு அதை தூக்கி மேலே வச்சுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதினா எங்க இந்த ஆசீர்வதிப்பாரு? முதல்ல நீ எங்க உக்காந்துனுக்கிற யோசி, முதல்ல எந்த இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறன்னு யோசி, முதல்ல பிசாசு உன் கண்ணுல காட்டுகிற அழகான பொருளுக்கு கவர்ச்சியான காரியங்களுக்கு விழமாட்டேன் என்று தீர்மானி. அப்பதான் விடுதலை வரும். இன்றைக்கு அநேகர் தவறான இடத்துல தவறான வேலையில செய்யக்கூடாத இடத்துல மாட்டிக்கொண்டு அவங்க ஜீவனே பாதி முடிஞ்சிடும். பாதி ஜீவன் போன பிறகு மீதி என்ன வச்சு என்ன பண்ண முடியும்? பாட்டு தான் பாடணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். என்னன்னா இன்னொரு பெரிய காரியம் தெரியுமா? எங்கெல்லாம் ஆவியானவர் இல்லாம நமக்கு இழப்பு வரும்னா, வேதத்துல சாம்சன் ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரொம்ப வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டவன். அவனுக்கு இருந்தது போல என்ன கிடையாது, பலன் யாருக்குமே. சாவும் போது கூட அவ்வளோ பெரிய தூணை இழுத்து 3000 பேரை போட்டு தள்ளுற அளவுக்கு பலன். கண்ணு தெரியாத போது, கண்ணு தெரியும் போது விடுங்க, 1000 பேரை கொண்டோம், தாடை எலும்பு எடுத்து 5000 பேரை கொண்டோம், அதெல்லாம் விட்டுருங்க. கண்ணே தெரில, எங்கிறானே தெரில, அப்போ கூட 3000 பேரை கொள்ற அளவுக்கு பலன். கடைசியில் எங்கே போச்சு அவன் பலன் எல்லாம்? எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டான். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு வைத்த வாக்குத்தத்தம், கொடுத்த பலன், கொடுத்த ஆரோக்கியம் எல்லாத்தையும் பிசாசு எங்கன்னா போய் அடமானம் வச்சுருவான். அவன் வச்சானா நம்ம வச்சுமா? பாவம், அவனையா குறை சொல்லினே இருக்கணும். இங்கே உள்ள வரத்துக்கே அதிகாரம் கிடையாது. நம்ம கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சிருது. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இந்த ஒரே ஒரு விஷயம் காப்பாற்றும். ஆண்டவர் சும்மா இல்லை, உன்னையும் சேர்த்து போட்டு தள்ளுவார். சாம்சன் அந்த கூடாரத்தில் ஆண்டவர் கரம் பிடித்து அந்த கூடார இடிபாடிலிருந்து அவனை தூக்கினார். அல்லேலூயா அப்படின்னு அப்படி பைபிள். அவனையும் போட்டார் பார்த்துக்க அங்கேயே. அவனை இனிமே பைபிளை எவன் வாசலாம் ஜாக்கிரதையா இருங்கடா. எங்கேயாவது கொண்டு போய் உங்க பிசாசு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பலனு, உங்களுடைய தரிசனம், உங்களை அழைத்த அழைப்பு, உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை அடமான வச்சுங்களேன், சேர்த்து போட்டு தள்ளுவார். இன்னைக்கு ஒன்று நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளு, ஆவியானவர் ரொம்ப கவனமா நம்ம கூட இருந்து வேலை செய்கிறவர். நீ உன் கூட கூட்டு பண்ணினா ஜாக்கிரதையா இரு. உன் வேலை ஸ்தலத்தில் அவரை சேர்த்துக்கோ. நீ வேலை செய்யும் போது அவர் சேர்த்துக்கோ. சமைக்கும் போது செய். அப்போ உப்பு கரெக்டாக இருக்கும், திட்டு வாங்க மாட்டேன். வேகம் கறி கரெக்டாக வெந்திருக்கும், அதுக்கும் திட்டு வாங்க மாட்டேன். கேட்டுங்க ஆம்பளைங்க, நான் சமைக்கும் போது, பொம்பளைங்க சமைக்கிறதுல பாதி நேரம், ஆம்பளைங்க சமைக்கும் போது கேட்டுங்க, கறி வெந்திருக்கணும், உப்பு கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் ஆவியானவரை சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கையெடுத்து போடும் போது பாதி உப்பு கையிலே ஒட்டிக்கும். காரணம்னா ஆவியானவருக்கு தெரியும் அந்த உப்பு போதும்னு. அதையும் மீறி கையை அந்த குண்டானில் ஒட்டிங்கன்னா கையை வெந்து போகும். நம்மளாம் சில நேரத்தில் அப்போ தான் செய்யுது. அவரையும் மிஞ்சி செய்கிறவங்க, மிஞ்சின பதார்த்தம் குழம்புல விட்டு கிண்டுறது. அப்போ ஒன்று என்ன தெரிஞ்சுக்கோ, நீ செய்கிற எல்லா வேலையிலையும் கையின் பிரயாசத்தில் ஆவியானவரை சேர்த்துக்கொள்ளு. அவர் பங்காளியாயிருப்பார்.
அவர் எல்லாத்தையும் நன்மையாகவே முடிப்பார். எல்லா சூழ்நிலையும் சிறப்பாகவே முடிப்பார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கிறோம். என்னன்னா, ஆவியானவரை கூப்பிடும் பொழுது மீன் பிடிக்கவே கூடாது, ஃபிஷ்ஷியா இருக்கவே கூடாது. எப்படிப்பட்ட ஃபிஷ்ஷியா இருக்கக்கூடாதுன்னா, எடுத்து வாசிங்க எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுத்துகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இங்க பாருங்களேன், பலவித போதனையில நீ அலையவே கூடாது. இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளை என்ன தெரியுமாங்க, எதனா ஒரு கஷ்டம் வந்துருச்சு வச்சுங்களேன், அந்த பாஸ்டர் தலைமையில கையை வச்சா சுகம் கிடைக்கும், அந்த பாஸ்டர் தலைமையில கையை வச்சா பேய் ஓடும். எந்த பாஸ்டர் கையை வச்சாலும் ஓடாது. நல்லா தெரிஞ்சுக்க, ஆவியானவர் கிரியை செய்யற வரைக்கும் எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. இயேசுவோடவே இருந்தவங்க மேல் மாடியில் அவர் இறந்த பேரை கூடினார்கள். எவ்வளவு நாள் ஜெபிச்சாங்க தெரியாது, ஜெபிச்சு ஆனா உருமனம் வந்து பிறகுதான் பரிசுத்தாவினர் வந்தார். பரிசுத்தாவினர் வந்த பிறகுதான் பல அற்புதங்கள், அடையாளங்கள், பலன்கள் அவர் யூதேவே அவர் இஸ்ரவேலிலும் எல்லா இடத்துலையும் அவர் சாட்சியா நிறுத்தினார். அப்ப ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், நீ முதல்ல பரிசுத்தாவினர் உனக்குள்ள இருக்கிறார் என்று நம்பு. ரெண்டாவது, பரிசுத்தாவினர் உன்னோட அழைத்து கொண்டு போ. மூணாவது, உன்னுடைய வேலையில பரிசுத்தாவினர் ஈடுபடுத்து. நாலாவது, உன்னுடைய பிரச்சனை, கஷ்டம் அல்லது லாஸ், இழப்பு எங்கேயோ அதை சரியாய் பரிசுத்தாவினர்கிட்ட சொல்லு. அஞ்சாவது, அலையாத. எல்லா இடத்துலையும் நீங்க வேணா உங்களெல்லாம் விட்டுருங்க. சில விசுவாசிகள் எப்படி தெரியுமா, நீங்க குண்டா ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த நாய்களுக்கு சோறு போடுவாங்க பார்த்துக்கிறீங்களா, ஒரு 10 தட்டுங்க இருக்கும், அதுக்கு ஒரு டிசைனாக வந்துடுச்சு. ஏதோ ஒரு தட்டு வச்சுங்க, ஒரு 4 தட்டில் ஒரே சோறு எடுத்துங்களேன், ஒரே சோறு கஞ்சியே எடுத்துங்க. 4 தட்டை வச்சுருங்க, ஒரு நாயை அவுத்து விடுங்க. அது என்ன பண்ணும், ஒரே தட்டில் தின்னும், 4 தட்டிலும் தின்னும். வேதனை மாதிரி சொல்லுது, நீ அலையாத, கண்ட உபதேசங்களை கேட்காத. உன்னோட இருக்கிற பரிசுத்தாவியானவர் உனக்கு உன் கையில கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனம் உனக்காய் போதிக்கப்படுகிற இடத்துல ஸ்திரமாயிரு. அதுதான் பண்ணுவதே கிடையாது. நம்ம அது பண்ணாத வரைக்கும் பரிசுத்தாவியானவர் வேலையை பண்ண மாட்டார். ஒன்னும் இல்லை, இந்த கோடாரியை துறைச்சவன் அங்கிருந்து யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம். அவனுக்கு அது மேல ஒரு மாசத்துக்கு முன்னாடி சீசனாய் சேர்ந்தவனை கூப்பிட்டு, இந்த மாதிரி கோடாரி ஊந்துச்சுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சீனியர் இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சீனியர் ஜூனியர் ஒரு ஆஃபீஸில் போனீங்க வச்சுங்களேன், ஒருத்தங்க ஒரு வருஷம் முன்னாடி சேர்ந்துட்டு நேற்று தான் ஒருத்தங்க சேர்ந்தாங்கன்னா இந்த சீனியர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட கேட்கணும். அப்போ சீனியர் இருந்திருப்பான், அவன்கிட்ட கேட்டுக்கலாம். ஆனால் இவன் அப்படிலாம் இல்லை, டேரெக்டாக ஆவியானவரை கூப்பிட்டான், டேரெக்டாக எலிசாவை கூப்பிட்டான். நீ என்னன்னா டேரெக்டாக ஆவியானவரை கூப்பிட்டு டேரெக்டாக அவர் தான் வேலை செய்யணும். அதை விட்டு இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பல உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம்னு வைத்துங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. உனக்கு சுகம் வராது, உனக்கு ஆஸ்தி வராது, உன் கையின் பிரயாசம் நிற்காது, உனக்கு நாட்கள் வீணாய் கழிந்து கொண்டே இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை அங்கே கூட்டம், சனிக்கிழமை இங்கே கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இங்கே கூட்டம், திங்கக்கிழமை இங்கே உபாசம், வியாழக்கிழமை பெண்கள் கூட்டம், இப்படி சுத்திக்கினே இரு, ஒண்ணுமே நடக்காது. இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, எனக்குள்ள இருக்கிறவர் உண்மையான பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர். நான் மற்றவர்களை போல இருக்க மாட்டேன். ஒரே சத்தியம், ஒரே போதனையில, ஒரே ஒரு டாக்டரின்ல நான் ஸ்ட்ராங்கா நிற்பேன் அப்படின்னு நில்லு. ஆவியானவர் தானாகவே செய்ய வேண்டியதை செய்வார். அவரு ரொம்ப பெருசாலாம் செய்யலைங்க. தீர்க்கதரிசி ஒன்றும் பெருசா அலட்டிக்கலாம் இல்லை. எலிசா வந்து அந்த இடத்துல பெருசா, தம்பி எத்தனை அடி ஆழும், ஒருத்தனை இறங்கி கல் விட்டு பாரு, இதை யோர்தான் எத்தனை அடி ஆழணும்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா உங்களுக்கு? எலிசாவுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவன் தான் எலியா கூட போகும்போது அந்த யோர்தானை பொழந்து நடந்து போனானுங்களே 2 பேருமே. அவனுக்கு தெரியாது எவ்வளோ ஆழன்னு. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளு, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும், உன் பிரச்சனையுடைய ஆழம் தெரியும், உன் பிரச்சனையுடைய கஷ்டம் தெரியும், உன் பிரச்சனையுடைய பலவீனம் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயம் கண்டவர். இன்றைக்கு நீ நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். உன் பிரச்சனையை சரியா சொல்லு. உன் சரீர பிரச்சனையா, பணத்தில் பிரச்சனையா, வருமானத்தில் பிரச்சனையா, உன் ஆஸ்தியில் பிரச்சனையா, உன் நாட்கள் வீணாய் கழிகிறதா, அதை எதுவாக இருந்தால் ஆண்டட்ட சரியா சொல்லு. அவர் வந்து அழகா மிதக்க வைப்பார். எடுத்துக்கிட்டு ஜெயமாய் சந்தோஷமாய் போங்க.
அதுதான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற காரியம். இன்றையிலிருந்து ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்க, டோன்ட் பி ஃபிஷி ஆன் எவ்ரிதிங். எல்லாத்தையும் தேடணும்லாம் தேடாதீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அப்படி அலைஞ்சு கொண்டே இருங்கன்னா நீங்கள் அலைஞ்சு கொண்டே இருங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்களும் என்ன பண்ணுவோம், உபவாச ஜெபத்தில் நானும் மூப்பரையாவும் வர ஆயாங்கெல்லாம் சேர்ந்துக்கின்னு அம்மாவும் சேர்ந்துன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இவங்களை எப்படியாவது இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். அவரும் அப்படியே மகனேன்னு அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அவரும் அப்படியே கேட்டுனே தான் இருப்பார். ஆனால் நீ முதல்ல ஸ்ட்ராங்காக நில்லு, நீ முதல்ல ஸ்திரமா நில்லு. இதுதான் சத்தியம். வேத வசனம் என்றைக்குமே இருபுறமோ கருக்குள்ள பட்டையோ கேட்கும்போது உனக்குள்ளே பரிசுத்தாவினர் கிரியை செய்வார் என்றா இன்றைக்கே ஒப்புக்கொடு. இனிமே நான் அந்த சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன். இனி நான் வேத வசனத்துக்கு புறம்பா நடக்க மாட்டேன். வேத வசனத்துக்கு விரோதமா எதுவுமே செயல்பட மாட்டேன். வேத வசனத்துக்கு மாத்திரம் நான் ஆமென்றும் ஆமென் என்று கீழ்ப்படிவேன் என்று தீர்மானி. பரிசுத்தாவியானவர் உன் இழப்புகளை சரி கட்டுகிறவர். தானா இழந்த இடத்துல அதை மேலே கொண்டு வந்து உன் கையினாலே அவர் எடுக்க வைக்கிறவராயிருக்கிறார். யோசித்து பாருங்க, எலியா நினைச்சிருந்தா அப்படி சிட்டிக்கு போனோடனே மேலே வந்திருக்கும். ஏற்று இந்த மகனை கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஒரு நல்ல தலைவன் அதுதானே. ஒரு கூட வேலை செய்கிறவன் ஏதோ ஒரு கஷ்டம் ஆகிட்டா என்ன பண்ணோம், அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அதான் நல்ல தலைவன். நீயா எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போடான்னு சொன்ன எவ்வளோ கேவலமாக இருக்கும். எலியா நம்மால் அப்படிதான், பரிசுத்தாவியானவரும் அப்படித்தான். நீ எந்த இடத்துல இழந்து அந்த இடத்துல அப்படியே திரும்ப கொண்டு வந்து உன் கையில் தான் எடுக்க வைப்பார். வேற யார் கையில கொண்டாந்து தர மாட்டார். இல்ல பாஸ்டர் வந்து ஜாம் பண்ணி கையில கொடுக்க மாட்டார். இல்ல எவனை திருடி மனம் கொண்டாந்து கொடுக்க மாட்டான். உன் கையினாலே திரும்பவும் அதை பறிக்க வைக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறதும் ஆவியானவர் கிரியை செய்வதும் இன்றைக்கு உன் கையில என் கையில இருக்கு. இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்தாவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனம் இதுதான், எனக்கு இழப்பு என்னன்னு தெரியல, ஆனா என்னுடைய சரீரம் தானாய் குன்றுகிறது, சரீரத்தை தானா பலவீனம் வருகிறது, சரீரத்தை தானா வியாதிகள் வருகிறது, என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லுவாய் என்றா நீ உன் தலை மேல கையை வச்சு நீயே ஜெபம் பண்ணு. இன்றைக்கு ஆவியானவர் உன்னை தொடுகிறவராயிருக்கிறார், உன் சரீரத்தை தொடுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில உன் சரீரத்துல பலவீனம் இருக்கும் என்றா பலவீனமான இடத்துல இப்பொழுதே கையை வைத்து நீ செபி, இப்போதே ஜெபம் பண்ணு. ஆவியானவர் இப்போது உன்னை தொடுகிறவராய் இருக்கிறார். உன் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் இப்போதே மறைவதாக. ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற ஆவியானவர் உன்னை தொடும் பொழுது உனக்கு சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, சரீரத்தில் பலவீனம் என்று எண்ணி பலவீனமான இடத்துல கரத்தை வைத்திருக்கிறவர்களை நீர் காண்கிறவர் ஆண்டவரே. எங்களால முடியலப்பா, அந்த வலி வேதனை கஷ்டம் எங்களால முடியல, எங்களுடைய சுய பலன் எங்களுக்கு முடியல, சுய சிந்தனை எங்களுக்கு முடியல, நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க, எங்களுடைய பலவீனமான எல்லா அங்கங்களையும் நீங்க பலமாய் மாற்றுங்க, எங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிங்க, எங்க மூளையை சுத்திகரிங்க. இன்றைக்கு விசுவாசத்துடன் கரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சுகமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கிரியை செய்வதா. ஒருவேளை ஆண்டவரே பிசாசு எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய வருமானங்களை அவன் கொள்ளையடித்து கொண்டு போகிறான் என்றா அதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல அவன் கொள்ளை அடிக்கிறான்றத எங்க விசுவாசிகளுடைய கண்களுக்கு காட்டுங்க ஆண்டவர். ஒருவேளை திங்கிறதுனால அதிகமா வேஸ்ட் ஆகுது என்றா ஞானமா சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒருவேளை தேவையில்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ள வாங்கி சேர்ப்போம் என்றா அப்படிப்பட்ட காரியங்கள் வாங்காத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தடை பண்ணுங்க ஆண்டவர். ஒருவேளை எங்க வருமானம் அல்லது வியாதிக்காக எல்லாத்தையும் செலவாகுதுன்றா அதையும் தடுங்க ஆண்டவரே. இனி எங்க வருமானம் எங்க கையில இருக்கட்டும், எங்க ஆஸ்தி எங்க கையில இருக்கட்டும். நாங்க இழந்த காரியங்களை திரும்பவும் எங்க கையினால எடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில இனி இழப்புகள் இருக்கக்கூடாது, நஷ்டங்கள் இருக்கக்கூடாது. இனி நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் மீதியானதை மாத முடிவில் எடுத்து அதை கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு என் குடும்பத்துக்கும் மீதியானதை கொடுத்தா இதை நான் திரும்ப ஆண்டவருக்கே கொடுக்கிறேன் என்று கொடுக்கிற அளவுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்கள் நாட்கள் வீணாய் கழிகிறது, எங்களுக்கு உயர்வு வரல, எங்களுக்கு அதில் பதவி உயர்வு வரல, பண உயர்வு வரல, பலன் இல்லை, சமாதானம் இல்லை என்றால் இன்றைக்கு யாக்கோபை நீ பிரித்து திரும்ப கொண்டு வந்தது போல எங்களை மீண்டும் பிரித்து கொண்டு வந்து நலமான பூமியில வைங்க, நலமான வேலை ஸ்தலத்தில் வைங்க, சிரமமான வேலை ஸ்தலத்தில் வைங்க, சமாதானம் உள்ள வேலை ஸ்தலத்தில் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் கண்ட உபதேசங்களை கேட்காத பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுகிறதை மாத்திரம் கேட்டு எங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே கூட கூட்டிட்டு போவ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்ததை போல இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம், செவி சாய்க்கிறோம். நீங்க எங்களோட வாங்க ஆண்டவரே. எங்க வேலை ஸ்தலத்தில் இருங்க. காலை முதல் மாலை வரை தூங்கும் பொழுது எழும்பும் பொழுது எல்லா நேரத்திலையும் நாங்கள் செய்யும் பொழுதெல்லாம் எங்க கூடவே இருங்க. நாங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் எங்களுக்கு பங்காளிகளாக இருங்க ஆண்டவரே. அப்படி வேணும் என்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவங்களோட பிரயாணிங்க, அவங்களோட இருங்க. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, கைகளை பலப்படுத்துங்க, இன்னும் சிறப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இழந்திருப்பார் என்றால் அதை மீண்டும் நீர் கொண்டு வந்து அவங்க கையில் கொடுங்க ஆண்டவரே. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் ஒவ்வொரு கூடவே இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.